வெல்கம் டு Sarawin Samayal. இன்னைக்கு நாம வந்து சாம்பார் செய்யறது எப்படி நாம பார்க்க போறோம். Sarawin Samayalக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ சாம்பார் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். நான் பருப்பு வந்து ஒரு 1/4 கிலோ வந்து நான் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. அப்புறம் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நான் வெட்டி நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இது மல்லித்தூள், மஞ்சள் தூள், வரமிளகாய் தூள், சீரகம், கடுகு, கருவேப்பிலை, சாம்பார் பொடி, கொஞ்சம் தேங்காய், தக்காளி ஒன்று. இப்போ சாம்பாருக்கு தேவையானதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. தேங்காய் வந்து நான் பல்பெல்லாம் நான் வெட்டி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன். அப்புறம் மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன் நான் போட்டுக்கிறேங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். வரமிளகாய் தூள் ஒரு 1-2 டீஸ்பூன் போடுறேங்க. கொஞ்சமாக ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா நான் நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் காஞ்சிருச்சு, லைட்டாக ஆயில் விட்டுக்கோங்க. பாருங்கள், ஆயில் காஞ்சிருச்சு. கடுகு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நல்லா வெடிக்கிட்டு பொரிஞ்சு வரட்டும் கடுகு. இப்போ கருவேப்பிலை உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், ஒரு தக்காளி. நல்லா வேகட்டும் தக்காளி. பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட வந்து காயை சேர்த்துக்கலாம். நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா கலங்கிடுச்சுங்க. இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி கலந்து ஊற்றிக்கோங்க. இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. மசாலா போட்டு நல்லா காயோட பரட்டி விட்டேன். இது கூட வந்து ஒரு கப் தண்ணி, நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்க மசாலா, அது கூட தண்ணி ஊற்றி 1 கப் நான் ஊற்றிருக்கேன். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கடைசியாக உப்பு நான் 2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நல்லா கலக்கி விட்டு ஒரு கேப் போட்டு மூடிடுங்க. நல்லா வேகட்டும், காய் நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஒரு கேப் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு காய் அந்த மசாலோட. இப்போ இது கூட வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். அந்த மசால், காய்க, பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி நிலைமைக்கு வரட்டும். ஒரு 10 நிமிஷம் ஒரு கேப் போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது நல்லா கொதிச்சிருச்சுங்க. எல்லாம் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த பச்சை வாசமெல்லாம் போய் இப்போ சாம்பார் நம்மளுக்கு ரெடி. இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், சுவையான டேஸ்டான சாம்பார் ரெடி. இதை வந்து நீங்கள் சாப்பாடு, இட்லி, தோசை, பொங்கல் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் இது வீட்டில் செஞ்சு பாருங்கள்.
சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.